ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் எப்படி ஆடிருக்கான் பாருங்கள். ஓகே, உங்களுக்கு இந்த சார்ட்டை விட இன்னொரு சார்ட்டர் டெய்லி சார்ட்டை காட்டுறேன். அதில் இன்னும் கொஞ்சம் பெருசாகவே தெரியும். ஓகே, இப்போ இந்த சார்ட்டை பாருங்கள் எப்படி ஆடிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மாதம் ஃபஸ்ட்டு 8 அப்படிங்கிறது எங்கே அடிச்சிருந்தான் அப்படின்னா அந்த பி போர்டில் தான் அடிச்சிருந்தான். பி போர்டில் தான் இந்த ஃபஸ்ட்டு 8 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான். ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணால் ஏ போர்டில் ஒரு 8 அடித்தான். பி போர்டு அடித்து அடுத்த செகண்டு ஏ போர்டு. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஆடிருக்கான். பி போர்டு 8 ரிப்பீட்டு ஏ போர்டு 8 அப்படின்னு சொல்லி ஆடிருப்பான். இதுக்கு என்ன காமன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு வந்ததை நான் சொல்கிறேன். நல்லா இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இது அப்படி இருக்குது, இது வராது அப்படி இப்படிங்கிறது அது உங்களோட இஷ்டம். ட்ரை பண்ணுறது பண்ணாது. என் கணக்கில் வர்றது நான் சொல்கிறேன். அதாவது என்னோடய வீடியோக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா ஒரு சிலர், அவங்களுக்காக நான் சொல்கிறேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு சில டைம் பிடிக்கும், சில டைம் பிடிக்காது. அப்படி இருக்கும்போது வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த டபுள் 8 காமனாக வச்சு தான் இந்த பேட்டர்ன் நான் எடுத்திருக்கேன். என்னென்னு பார்க்கும்போதுங்க, பி போர்டு 8 அடுத்த நாள் ஏ போர்டு 8 அப்படின்னு பார்க்கும்போது 2 நாள் விட்டு மேலே பாருங்கள் 529 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் இருக்கும். அதை என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், அடுத்த நாள் இந்த 2 8க்கு கீழே 529 அப்படிங்கிறத ஒரு பாக்ஸில் போட்டிருப்பான். ஓகேங்களா? இதைத்தான் நான் பேஸ் பண்ணி எடுக்கிறேன். அதாவது பி போர்டு 8 அடித்து 2 நாளைக்கு மேலே அப்படின்னு நான் பார்க்கும்போது எனக்கு இங்கே இதுதான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இங்கே கீழே அடிச்சிருக்கு இந்த 8க்கு பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு மேலே இதுதான் வரும். அந்த 861 அப்படிங்கிறது நாளைக்கு இங்கே நம்மளுக்கு ஒரு பாக்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு கெஸ்ஸிங்கு. ஒரு 168 அப்படிங்கிறது பாக்ஸில் வரலாம். ஆக்சுவலாக மேலே அடித்ததுபடியே அடித்தா அந்த 168 தான் வரணும். ஆனால் கணக்குப்படி பார்த்தா இந்த இது பாக்ஸில் கூட வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போது அடுத்த ஒரு ரூட் இருக்குது, அதையும் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இப்போது அதுக்கு முன்னாடி ஒரு ஃபாலோ நம்பர் ஒன்று சொல்கிறேன். அதை வேணுங்கிறவங்க, தேவைப்படுறவங்க, ஃபாலோ பண்ணுறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் ஃபஸ்ட்டு சி போர்டு 0 அப்படிங்கிறத வச்சு பாருங்கள் 40 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் ஆடிருப்பான். அடுத்தது பார்த்திங்கன்னா 00 அப்படின்னு சொல்லி ரெட்டப்படையில் 40 அடுத்து 00 அப்படின்னு சொல்லி ஆடிட்டான். இப்போ நேற்றுமே பார்த்திங்கன்னா ஒரு 80 அப்படின்னு சொல்லி ஆடிட்டான். இப்போ இன்றைக்கி ஒரு 70 அப்படிங்கிற ஆடிருக்கான். அது ஒத்தப்படை. இப்போ பேலன்ஸில் இருக்கிற நமக்கு அந்த 2 நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 60 அப்படிங்கிற ஒரு நம்பர் வரணும். ஓகேங்களா? பிசியில் ஒரு நிமிஷம், பிசி ஒரு 60 அப்படிங்கிற ஒரு நம்பர் வர வேண்டியிருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா 20 அப்படிங்கிற ஒரு நம்பர் வர வேண்டியிருக்கு. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா வரும்போது ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா டெய்லியுமே முடிஞ்சால் ஒரு செட்டு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒரு செட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்துக்குள்ளே ஏதோ ஒரு வின்னிங் இதை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த 60 அப்படிங்கிறது நாளைக்கே கூட வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ இந்த 60 அப்படிங்கிறது எப்படி வரலாம் அப்படிங்கிறது பார்க்கும்போது நாளைக்கே கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே 7 8 9 0 அப்படின்னு சொல்லி வரிசையாக ஆடிருப்பான். 7லேருந்து 0 வரைக்கும் வரிசையாக நமக்கு கரெக்டாக கொண்டு ஆடிருப்பான். இப்போ அதையே பேஸ் பண்ணி தான் இங்கே பார்த்தீங்கன்னா 9 8 7 6 ஓகேங்களா?
அது வந்து இறங்கு வரிசையில் வந்துச்சு, அதாவது ஏறு வரிசையில் 8 7 8 9 0 அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்துச்சு. இது 9 8 7 0 அப்படின்னு சொல்லி நாளைக்கு 9 8 7 6 அப்படிங்கிறது மாதிரி நாளைக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி 6 அப்படின்னு சொல்லி வரும்போது இங்கேயுமே பாருங்கள் 80 70 அப்படியே வந்து 60 அப்படி அவ்வளோ சீக்கிரம் அடிக்க மாட்டான். ஒருவேளை நாளைக்கு அடிச்சிட்டான் அப்படின்னா நமக்கு 60 அப்படிங்கிறது வர வேண்டியது இருக்கிறதுனால 60னே கூட வரலாம். ஓகேங்களா? அப்படி 60 அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த 60 அப்படிங்கிறது ரிவர்ஸ் பண்ணி ஆடுவானா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இங்கேயுமே பார்த்திங்கன்னா ஒரு 80 பிசி 80, இங்கே ஒரு ஏசி 80, ஒரு ஏபி 80 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ நாளைக்கே அதை அடிப்பானா அப்படிங்கிறது தெரியல. அதனால் வந்து கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா நாளைக்கு ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா நான் அந்த நம்பர்ஸ் 08 85 58 அப்படிங்கிற மாதிரிலாம் நாளைக்கு உள்ளே வர மாதிரி இருக்குது. அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஒருவேளை 60 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா இந்த 2க்கும் கேப்பில் இருக்கிற 0க்கும் 8க்கும் கேப்பில் ஒரு 9 அப்படின்னு இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா நமக்கு ஒரு 960 அப்படிங்கிற ஒரு நம்பர் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? 960 அப்படிங்கிற ஒரு நம்பரு நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். திடீர்னு உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஏபியில் உங்களுக்கு அந்த 80, அந்த M8, அதாவது பிசி 80 ஏசி 80 ஏபி 80 அப்படின்னு சொல்லி வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏபி 80 டேரெக்டாக அடிப்பானாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஒருவேளை அவன் மறுபடியும் ஏதாவது கொஞ்சம் டெஸ்ட்டு கொடுத்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடனே வந்து டேரெக்டாக அந்த வரிசையாக 2 நாளில் வந்து அவன் அடிச்சிட மாட்டான். அதையுமே பார்த்துக்கோங்க. அடுத்த கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த ரூட் படி நமக்கு 960 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்துச்சு. ஓகே, இப்போ இது பார்த்திங்கன்னா நமக்கு சிம்பிளாக அதுலேருந்து எடுத்து வச்சுருவானோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதை தான் இதுலேயும் சொல்கிறேன். அதாவது எப்படிங்க 7லேருந்து 0 வரை நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த 0 விட்டுட்டு மேலே பாருங்கள் 7 8 9 அப்படின்னு சொல்லி அடித்து முடிச்சிருந்தான். ஓகேங்களா? அப்படி அடித்து முடிக்கும்போது ஏபி இங்கே லாஸ்ட்டாக அடிக்கும்போது 92 அப்படின்னு அடிச்சிருப்பான். 7 8 9 9ன்னு அடிக்கும்போது ஏபி 92. அதை என்ன பண்ணால் அடுத்த நாள் பிசியில் 92 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். ஓகேங்களா? இப்போ நமக்கு இங்கே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்படியே இறங்கு வரிசையில் 9 8 7 அப்படின்னு சொல்லி வருது. அப்படி ஒருவேளை 7 அப்படின்னு சொல்லி வரும்போது இங்கே முடித்த நம்பர் எடுத்து அவன் என்ன பண்ணணும், இங்கே அடிக்கிறதுக்கு ஏபியில் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்படி அடித்தானா மறுபடியும் நாளைக்கு ஏபியில் ஒரு 70 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? அப்படி 70 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா நமக்கு ஒரே ஒரு நம்பர் 704 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதையும் பாருங்கள். அந்த C-போர்டு 4 எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது அதையும் உங்களுக்கு நோட் பண்ணுறேன். இந்த மாதம் C-போர்டு அடித்தது எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்கள். C-போர்டு 0, C-போர்டு 0, C-போர்டு இங்கே வந்து 0. ஓகே, C-போர்டு 0க்கு தான் அதை எடுத்துருக்கணுங்கிறது எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்க்கலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு 0வுக்கு என்ன அடிச்சிருக்கான் பாருங்கள். ஃபஸ்ட்டு 0வுக்கு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா 9 அப்படிங்கிறது அடுத்த நாள் அடிச்சிருப்பான். அடுத்த 0வுக்கு பார்த்தீங்கன்னா 5 அப்படிங்கிறது அடிச்சிருப்பான். இப்போ அதுக்கு அடுத்த 0வுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் 0னே அடிச்சிருப்பான். இப்போ இங்கே உள்ள 0வுக்கு தான் அடிக்கணும். ஓகேங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 0வுக்கு 5ன்னு அடித்தா அந்த 5க்கு பவர் இங்கே 0ன்னு அடிச்சிட்டான். அதே மாதிரி இந்த 9 அப்படிங்கிறது இருக்குது. இந்த 9க்கு பவர் 4 அப்படிங்கிற மாதிரி வரலாம். போன மாதமே நம்ம ஒரு பிசி 04 வர வேண்டியிருக்குன்னு சொல்லி ஒரு ஃபாலோயிங் சொல்லியிருந்தோம். அப்போ அதை பேஸ் பண்ணி தான் அந்த 704 அப்படிங்கிற ஒரு நம்பரு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கெஸ்ஸிங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.